நம்ம தமிழ் சினிமாவுல இப்போ ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்து வர்ற ஒரு டைரக்டர் நடிகர் யாருன்னு கேட்டா சட்டன நினைவுக்கு வர்ற பேரு பிரதீப் ரங்கநாதன். இப்போ அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறார், எவ்வளவு சொத்து இருக்குன்னுலாம் மக்கள் மத்தியில ரொம்பவே பேசப்படுது. பிரதீப் ரங்கநாதன் முதல்ல கோமாளி படத்தோட டைரக்டரா வந்து முதல் படத்திலேயே பெரிய ஹிட் கொடுத்தார். அப்புறம் லவ் டுடேன்னு ஒரு படம் பண்ணார். அதுல அவரே ஹீரோவாவும் நடிச்சு படத்தையும் டைரக்ட் பண்ணார். அந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆகி வசூல்லையும் சக்கப்போடு போட்டுச்சு. லவ் டுடேவோட பிரம்மாண்டமான வெற்றிதான் பிரதீப் ரங்கநாதனோட மார்க்கெட்டை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. லவ் டுடே படத்துக்கு அவர் முதல்ல வாங்கின சம்பளம் ரொம்ப குறைவுதான். ஆனா படம் பெரிய ஹிட் ஆனதும் அவருக்கு ஒரு போனஸ் கொடுத்தாங்க. அதோட சேர்த்து மொத்தம் $1.5 கோடி அவருக்கு கிடைச்சது. சமீபத்துல வந்த டிராகன் படத்துக்காக அவர் $12 கோடி சம்பளம் வாங்கியிருக்காராம். இது லவ் டுடே படத்துக்கு அவர் வாங்கின சம்பளத்தை விட 800 விழுக்காடு அதிகம்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த சம்பளம் அவர் நடிச்சதுக்கு மட்டும்தான் டைரக்ட் பண்றதுக்கு இல்லையா. சினிமா வட்டாரத்துல பேசிக்கிறபடி பிரதீப் ரங்கநாதனோட மொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட $22 கோடிக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க. தொடர்ந்து அவர் ஹிட் படங்கள் கொடுக்கறதாலையும் இப்போ வாங்குற சம்பளத்தை வச்சும் இந்த கணக்கீடு சொல்றாங்க. பிரதீப் ரங்கநாதனோட இந்த அதிவேக வளர்ச்சி நம்ம கோலிவுட்ல ஒரு நம்பிக்கைக்குரிய இளம் கலைஞரா அவரை நிலைநிறுத்தி இருக்குன்னு சொல்லலாம்.